question also. ஸோ நம்ம வந்து நேற்று கேபிளிங் பற்றி பார்த்துருந்தோம். எப்படி வந்து கேபிளிங் வந்து பண்ணுவாங்க, என்னெல்லாம் கேபிள்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம், எப்படி கேபிளில் வந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும், எப்படி ரிசீவ் ஆகும், அதுக்கப்புறம் RJ45 பின் அவுட்ஸ் இல்லை வந்து எப்படி கிராஸ் ஓவர் கேபிள் இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் டூ கேபிள் அப்படியெல்லாம் ஒர்க் ஆகும், அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்விட்ச் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்விட்சில் மேக் அட்ரஸ் எதுக்கு யூஸ் ஆகும், இல்லைன்னா எல்லா நெட்ஒர்க்கிங் டிவைசஸ்ல மேக் அட்ரஸ் ஏன் யூஸ் பண்ணுவோம், இதுவெல்லாம் பார்த்தோம். அண்ட் மேக் அட்ரஸ் எப்படி யூனிக்கா கிரியேட் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து மேக் அட்ரஸும் அதுக்கப்புறம் எப்படி ஒரு ஸ்விட்ச் வந்து மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணி டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ணுறது, அதை வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நான் வந்து அந்த டயக்ராமை ஒரு ரஃபா இங்கே ட்ரா பண்றேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்விட்ச், ஓகேங்களா? ஸ்விட்ச் கூட நிறைய பிசிஸ் கனெக்டா இருக்கு. பிசி நம்பர் 1, பிசி நம்பர் 2, பிசி நம்பர் 3, 1, 2, 3 and PC number 4. There are 4 PCs that are connected to a SIP. Okay. And நேத்து வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், எல்லா நெட்வொர்க்கிங் டிவைசஸ்ல வந்து ஒரு மேக் அட்ரஸ் யூனிக்கா இருக்கும். ஓகே. ஸோ ஸ்விட்சுக்கும் மேக் அட்ரஸ் யூனிக்கா தான் இருக்கும். பட் ஸ்விட்ச் வந்து அதோட மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணாம பிசிஸோட மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணி டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ணும். ஓகே. ஸோ அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஆகும். ஓகே. இது வந்து என்னோட வீடாகும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து PC 2லேருந்து PC 1க்கு நான் சப்போஸ் ஒரு லெட்டர் எழுதணும்னா இந்த ஸ்விட்ச் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ என்னோட வீட்டுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும், என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஸ்விட்சுக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கு, இல்லைன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் ஒரு அட்ரஸ் இருக்கு. பட் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து அதோட அட்ரஸ் யூஸ் பண்ணாம என்னோட அட்ரஸும் என்னோட ஃப்ரெண்டோட அட்ரஸும் யூஸ் பண்ணி டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ணும். ஓகே. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வந்து இன்னைக்கு வரணும். ஸோ ஒரு ஸ்விட்ச் வந்து எப்படி ஃபார்வர்ட் பண்ணது பார்க்கலாம். ஸோ as I said, all the devices have a unique MAC address. MAC address எப்படி இருக்கு நம்ம வந்து நேத்து இருக்கிற செஷன்ல பார்த்தோம். ஸோ இன்னைக்கு for an assumption, okay, and for understanding and for easier explanation, I am assuming that the MAC address of PC number 1 is 1111111 like that, meaning all the digits of the MAC address is 1. அது நான் வந்து இப்படி assume பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதே மாதிரி PC நம்பர் 2 MAC address வந்து 2222, எல்லா டிஜிட்ஸ் வந்து 2 ஆகும். PC நம்பர் 3 MAC address வந்து 3333 இருக்கும். PC நம்பர் 4 MAC address வந்து 4444 இருக்கு. ஸோ இது நான் வந்து assume பண்ணி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஆப்வியஸ்லி ரியல் டைம்ல இந்த மாதிரி மேக் அட்ரஸ் நமக்கு வராது. ஓகே. பட் எக்ஸ்பிளனேஷனுக்காக இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ சப்போஸ் பிசி நம்பர் 1க்கு பிசி நம்பர் 2க்கு ஒரு டேட்டா சென்ட் பண்ணணும்னா, இல்லைன்னா பிசி நம்பர் 1க்கு பிசி நம்பர் 2க்கு ஒரு லெட்டர் சென்ட் பண்ணணும். ஸோ என்னெல்லாம் தேவை இருக்கு? ஃபர்ஸ்ட் டூ அட்ரஸ் தேவை இருக்கும், அண்ட் ஃப்ரம் அட்ரஸ் தேவைப்படும். கரெக்டா? அதே மாதிரி நெட்வொர்க்கிங்ல PC 1க்கு வந்து PC 2க்கு ஒரு டேட்டா சென்ட் பண்ணணும்னா ஒரு சோர்ஸ் மேக் தேவைப்படும், சோர்ஸ் மேக் அட்ரஸ். அதுக்கப்புறம் ஒரு டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் தேவைப்படும். ஓகே. assuming that all the PCs they know about each other's MAC address. PC 1க்கு PC 2, PC 3, PC 4 MAC address தெரியும். அதே மாதிரி எல்லா PCஸ்க்கு they know about each other's MAC address. இது வந்து assumption. Again, assumption நம்ம வந்து we will move forward with that. So PC 1க்கு வந்து 2க்கு டேட்டா சென்ட் பண்ணணும்னா சோர்ஸ் மேக் வந்து என்ன இருக்கு? 1111 இருக்கு. கரெக்டா? அதுதான் PC 1 மேக் அட்ரஸ். டெஸ்டினேஷன் மேக், assuming PC 1 knows about PC 2's MAC address, so
டெஸ்டினேஷன் மேக் வந்து 2222 இருக்கு. ஓகே, நவ் எல்லா ஸ்விட்சுக்கு வந்து நம்ம வந்து நேத்து பார்த்தோம் இன்டர்ஃபேஸஸ் இருந்தது. அந்த இன்டர்ஃபேஸ் நம்ம வந்து வயர்ஸ் கனெக்ட் பண்ணோம். ஸோ நான் வந்து எஸ்யூம் பண்றேன், இது வந்து இன்டர்ஃபேஸ் நம்பர் 1, இன்டர்ஃபேஸ் நம்பர் 2, இன்டர்ஃபேஸ் நம்பர் 3, இது வந்து இன்டர்ஃபேஸ் நம்பர் 4. ஸ்விட்சோட இதெல்லாம் வந்து இன்டர்ஃபேஸ் நம்பர். ஓகே, நவ் இந்த பிசி வந்து டேட்டா சென்ட் பண்றது. சோர்ஸ் மேக் 1111, டெஸ்டினேஷன் மேக் 2222. PC1 வந்து ஒரு டேட்டாவை வந்து சென்ட் பண்றது. அந்த டேட்டா வந்து ஸ்விட்சுக்கு ரிசீவ் ஆகும். ஸ்விட்சுக்கு இன்டர்ஃபேஸ் நம்பர் 1ல ரிசீவ் ஆகும். ஸோ இப்போ ஆமா, இப்போ ஓல்டன் டைம்ஸ்ல நமக்கு வந்து when there were no phones, when there was no Google Map, okay, or when there was only no analog phones, no smartphones, etc. அந்த டைம்ல நான் வந்து சப்போஸ் டெல்லியில இருந்து சென்னைக்கு போகணும்னா நான் வந்து என்ன யூஸ் பண்ணேன், ஒரு லோக்கல் மேப் யூஸ் பண்ணேன். ஒரு இல்லைன்னா நம்மளோட இந்தியன் மேப் யூஸ் பண்ணுவேன், இல்லைன்னா இந்தியன் ரோடு மேப் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து ஒவ்வொரு மேப் இருக்கு. ஸோ டெல்லியிலேருந்து போறதுக்கு நான் வந்து என்ன யூஸ் பண்ணேன், டெல்லியோட மேப் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் டெல்லியிலேருந்து வெளியில போகணும், டெல்லியிலேருந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இங்க ராஜஸ்தான் வரும், ராஜஸ்தானோட மேப் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கீழே வந்து மத்திய பிரதேஷ் வரும், மத்திய பிரதேஷோட மேப் யூஸ் பண்ணுவேன். இப்படி பண்ணி 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 நான் ஒவ்வொரு ஸ்டேட்டோட மேப்பை யூஸ் பண்ணி நான் வந்து டெல்லியிலேருந்து சென்னைக்கு எப்படி போகணும் அது நான் வந்து ட்ராக் பண்ணுவேன். கரெக்டா? ஸோ ட்ராக் பண்ணும்போது நான் வந்து என்னெல்லாம் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் சென்னை, அது வந்து என்னோட டெஸ்டினேஷன். கரெக்டா? சென்னை வந்து என்னோட டெஸ்டினேஷன். ஸோ திஸ் இஸ் ஃபிக்ஸ்ட். சென்னை இஸ் மை டெஸ்டினேஷன், தட் இஸ் ஃபிக்ஸ்ட். நான் வந்து என்ன பண்ணுவேன், டெல்லியிலேருந்து டெல்லி வந்து என்னோட சோர்ஸ். கரெக்ட்? சோர்ஸ் வந்து டெல்லி. ஸோ டெல்லியோட மேப்ல நான் என்ன பார்ப்பேன், சென்னைக்கு போகணும்னா நான் வந்து எக்ஸிட், நான் என்னோட எக்ஸிட் ஹைவே என்ன இருக்கணும் அதுதான் பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட், which highway will I use to go to the next state? exit highway. ஓகே, மேப்ல பார்க்கறேன், எக்ஸிட் ஹைவே யூஸ் பண்ணி என்னோட ஃபர்ஸ்ட் ஹாப், ஏன்னா ஃபர்ஸ்ட் சிட்டி வந்து ஜெய்ப்பூரா இருக்கு. ஓகே, இந்த ஹைவே யூஸ் பண்ணி, இந்த எக்ஸிட் ஹைவே யூஸ் பண்ணி நான் வந்து ஜெய்ப்பூர் ரீச் பண்றேன். ஓகே, ஜெய்ப்பூர் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் ஜெய்ப்பூர்ல இருந்து நெக்ஸ்ட் ரோடு இல்லைன்னா நெக்ஸ்ட் ஹைவே என்ன இருக்கணும். ஓகே, தட் இஸ் another எக்ஸிட் ஹைவே. ஜெய்ப்பூர்ல இருந்து எந்த எக்ஸிட் ஹைவே யூஸ் பண்ணி நான் வந்து எம்பில இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு ரீச் ஏதாவது ஒரு சிட்டிக்கு ரீச் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் போபால். போபால் வந்து மத்திய பிரதேஷோட கேபிட்டல். போபாலுக்கு ரீச் பண்ணுங்க. போபால்ல இருந்து இந்த எக்ஸிட் ஹைவே யூஸ் பண்ணி நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு போவேன். ஓகே, இப்படி மேப் பண்ணி 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 நான் வந்து ஃபைனலி தமிழ்நாடுல வரேன். தமிழ்நாடுல நிறைய சிட்டிஸ் இருக்கு. ஓகே, நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. எந்தெல்லாம் டிஸ்ட்ரிக்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து சென்னைக்கு ரீச் ஆகுவேன், அதுல நான் வந்து என்ன பண்ணுவேன், ஒரு காப்பி இல்லைன்னா ஒரு பேப்பர்ல வந்து நோட் பண்ணி வச்சுப்பேன். கரெக்டா? ஸோ எனக்கு வந்து பை ரோட் டெல்லியில இருந்து சென்னைக்கு போகணும்னா ஐ நீட் டூ திங்ஸ். ஓகே, ஐ நீட் டூ திங்ஸ். ஃபர்ஸ்ட் திங் இஸ் காமன், டு ரீச் தி டெஸ்டினேஷன். ஓகே, அண்ட் டு ரீச் திஸ் டெஸ்டினேஷன் which are the exit points. எல்லா ஹாப்ல இல்லைன்னா எல்லா லொகேஷன்ல என்னெல்லாம் எக்ஸிட் பாயிண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணி அந்த டெஸ்டினேஷனுக்கு ரீச் பண்ணலாம், இதுதான் என்னோட நோட்ல இருக்கு. அதே மாதிரி ஸ்விட்சுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு நோட் புக் இருக்கு. that notebook we call it as MAC address table. MAC address we already know what is a MAC address, but MAC address table இருக்கு. இந்த MAC address tableல என்னெல்லாம் இருக்கு, ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ், எப்படி எந்த டெஸ்டினேஷன் மேக்கோட ஒரு காலம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டெஸ்டினேஷன் மேக் ரீச் பண்ணறதுக்கு இந்த எக்ஸிட் இன்டர்ஃபேஸ் அந்த ஸ்விட்ச் வந்து யூஸ் பண்ணும். இதெல்லாம் ஸ்விட்சோட மேக் அட்ரஸ் டேபிள்ல இருக்கு. ஓகே, ஸோ
நான் வந்து இங்க என்ன அசியூம் பண்றேன், ஸ்விட்சோட இந்த MAC address table வந்து எம்டியா இருக்கு. ஓகே, my assumption is again that switch's MAC address table is completely empty. The PCs, they know about each other's MAC address. PC1 knows about the MAC address of PC number 2, PC number 3, PC number 4. Similarly, all the PCs, they know about each other's MAC address. But switch is completely unaware of the MAC addresses. Okay, that is my assumption. Now, in the PC1 வந்து PC2க்கு ஒரு டேட்டா சென்ட் பண்ணிருக்கு. அந்த டேட்டால சோர்ஸ் மேக் வந்து PC1 ஓட MAC address ஆகும், டெஸ்டினேஷன் மேக் வந்து PC2 ஓட MAC address ஆகும். இப்போ அந்த டேட்டா வந்து ஸ்விட்சோட இன்டர்ஃபேஸ் நம்பர் 1ல ஹிட் ஆகுது. ஓகே, இமேஜின் திஸ் ஸ்விட்ச் as yourself. This is you. டேட்டா வந்திருக்கு, டேட்டால வந்து என்ன எழுதிருக்கு, இந்த டேட்டா வந்து இந்த டெஸ்டினேஷனுக்கு போகணும், 2222க்கு போகணும். ஓகே, if you do not know, if someone comes and says, hi, I want to go to Chennai. Okay, if someone comes and asks me, okay, I am standing on a highway, ஒரு பைக் காரா இல்லைன்னா ஒரு கார் காரம் வரான், அவன் வந்து கேட்கறான், லக்ஷ் எனக்கு வந்து சென்னைக்கு போகணும், உங்களுக்கு வழி தெரியுமா? If I know how to reach Chennai, I will guide him. Okay, if I do not know, what will I say? I do not know. Okay, very simple. But நெட்வொர்க்கிங்ல இல்லைன்னா இந்த நெட்வொர்க்கிங் ஸ்விட்ச்ல, if the switch does not know about the destination MAC address, if the switch does not know about the destination MAC address, switch வந்து என்ன பண்ணும், இதே டேட்டாவை எல்லா இன்டர்ஃபேஸ் வழியா எல்லா PCஸ்க்கு சென்ட் பண்ணிவிடும். ஓகே, சோ ஏன் சென்ட் பண்ணிவிடும்? பிகாஸ் நம்ம வந்து என்ன அசியூம் பண்ணிருக்கோம், ஸ்விட்சோட MAC address டேபிள் இப்போ வந்து எம்டியா இருக்கு. ஸ்விட்சுக்கு PCஸோட MAC address பத்தி தெரியாது. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஸ்விட்ச்க்கு 2222க்கு எக்ஸிட் இன்டர்ஃபேஸ் ஏதாக்க எக்ஸாக்டா தெரியாது. அதனால ஸ்விட்ச் வந்து என்ன பண்ணும், அந்த டேட்டாவை எல்லா இன்டர்ஃபேஸ் வழியா சென்ட் பண்ணிடும். பட் சென்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்விட்ச் வந்து என்ன பண்ணும்னா, ஸ்விட்ச் வந்து ரிசீவ் ஆன டேட்டால, ரிசீவ் ஆகிற டேட்டால சோர்ஸ் MAC அட்ரஸை நோட் பண்ணி வச்சு. ஓகே, PC1ல இருந்து டேட்டா ஸ்விட்சுக்கு வந்திருக்கு. ஸோ PC இந்த டேட்டால சோர்ஸ் MAC என்ன ஆகும், 1111. ஸோ 1111 நான் நோட் பண்ணி வச்சிருக்கு. அதுக்கப்புறம் அது வந்து ஸ்விட்சோட ஏது இன்டர்ஃபேஸ்ல ஹிட் ஆயிருக்கு, இன்டர்ஃபேஸ் நம்பர் 1ல ரிசீவ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ எப்பவுமே ஸ்விட்ச் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா ரிசீவ் ஆகும்போது அதோட சோர்ஸ் MAC அட்ரஸும் அதுக்கப்புறம் எந்த இன்டர்ஃபேஸ்ல ரிசீவ் ஆயிருக்கு அது வந்து நோட் பண்ணி வச்சு. ஸோ 1111 எக்ஸிட் இன்டர்ஃபேஸ், இன்டர்ஃபேஸ் நம்பர் 1ல ரிசீவ் ஆயிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் MAC அட்ரஸ் ரீட் பண்ணும். டெஸ்டினேஷன் MAC அட்ரஸ் அதோட MAC அட்ரஸ் டேபிள்ல இருக்கா? இல்ல. ஸோ நெக்ஸ்ட் ஸ்விட்ச் வந்து என்ன பண்ணும், அந்த இந்த டேட்டாவை எல்லா இன்டர்ஃபேஸ் வழியா எல்லா PCஸ்க்கு இல்லைன்னா கனெக்டட் டிவைசஸ்க்கு சென்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ நேச்சுரலி என்ன ஆகும், PC நம்பர் 3 இந்த டேட்டாவை ரிஜெக்ட் பண்ணும், PC நம்பர் 4 இந்த டேட்டாவை ரிஜெக்ட் பண்ணும். ஏன் ரிஜெக்ட் பண்ணும்? பிகாஸ் PC4ம் PC3யோட MAC அட்ரஸ் வந்து 2222 கிடையாது. அதனால PC3ம் PC4 இந்த டேட்டாவை ரிஜெக்ட் பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் PC2 மட்டும் தான் இந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணும். ஓகே, ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் ஆப்வியஸ்லி PC2 has to respond to PC number 1. ரெஸ்பாண்ட் பண்ணும்போது சோர்ஸ் MAC என்ன இருக்கு, சோர்ஸ் MAC வந்து PC2 ஓட MAC அட்ரஸா இருக்கு, டெஸ்டினேஷன் MAC வந்து PC1 ஓட MAC அட்ரஸா இருக்கு. கரெக்ட்? இப்போ இந்த டேட்டா வந்து PC2 ஸ்விட்சுக்கு சென்ட் பண்ணிவிடும். ஓகே, ஸ்விட்ச் வந்து அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணும்போது நான் என்ன சொல்லிருந்தேன், ஸ்விட்ச் வந்து ஒரு டேட்டாவை ரிசீவ் பண்ணும்போது அதோட சோர்ஸ் MAC அட்ரஸை ரீட் பண்ணும். ஓகே, ரீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அது பார்க்கும், இந்த சோர்ஸ் MAC அட்ரஸ் என்னோட MAC அட்ரஸ் டேபிள்ல இருக்கா இல்லையா. ஆப்வியஸ்லி இந்த சோர்ஸ் MAC அட்ரஸ் வந்து MAC அட்ரஸ் டேபிள்ல இல்ல. ஸோ அது வந்து இங்க நோட் பண்ணி வச்சு, அது வந்து எந்த இன்டர்ஃபேஸ்ல ரிசீவ் ஆயிருக்கு, இன்டர்ஃபேஸ் நம்பர் 2ல ரிசீவ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ சோர்ஸ் MAC ரீட் பண்ணியாச்சு,
செகண்ட் டெஸ்டினேஷன் மேக். இந்த டெஸ்டினேஷன் மேக் 1111 அது என்னோட மேக் அட்ரஸ் டேபிள்ல இருக்கா? இருக்கு. இந்த டெஸ்டினேஷன் மேக்கு நான் ரீச் பண்ணணும்னா இந்த எக்ஸிட் இன்டர்ஃபேஸ் வழியா அந்த டேட்டாவை சென்ட் பண்ணணும். இன்டர்ஃபேஸ் நம்பர் 1. ஸோ இப்போ டேட்டா வந்து ப்ராட்காஸ்ட் ஆகாம எல்லா இன்டர்ஃபேஸ் வழியா சென்ட் ஆகாம only will be sent out of interface number 1. ஓகே. ஸோ இப்படிதான் ஸ்விட்ச் வந்து ஒரு டேட்டாவை லேர்ன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ணுறது, இல்லைன்னா சென்ட் பண்ணுறது. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ பிசி 1ல இருந்து பிசி 4க்கு டேட்டா சென்ட் பண்ணணும். ஓகே, பிசி 1ல இருந்து பிசி 4க்கு டேட்டா சென்ட் பண்ணணும். ஸோ சோர்ஸ் மேக் என்ன இருக்கும்? Can someone tell me what will be the source MAC and what will be the destination MAC from PC number 1 to PC number 4? Source MAC will be source MAC is going to be 1111. Okay, அது வந்து PC1 ஓட MAC address. Destination MAC வந்து PC number 4 ஓட MAC address because that is where the PC want to send the data. அதுக்கப்புறம் இந்த டேட்டா வந்து switch 1க்கு ரிசீவ் ஆகுது. switch வந்து என்ன பார்க்கிறது? source MAC. அந்த source MAC வந்து அதோட MAC address tableல இருக்கா? இருக்கு. So it is not going to do anything. Next, the destination MAC. இந்த destination MAC அதோட MAC address tableல இருக்கா? இல்ல. So அது வந்து என்ன பண்ணும்? எல்லா இன்டர்ஃபேஸ் வழியா அந்த டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ணும். இந்த forwarding through all the interfaces, we call it as broadcast. It will broadcast the data out of all the interface. அதுக்கு பேர் தான் broadcast. ஓகே, ஸோ அந்த ஸ்விட்ச் வந்து எல்லா இன்டர்ஃபேஸ் வழியா அந்த டேட்டாவை ப்ராட்காஸ்ட் பண்ணுது. ஆப்வியஸ்லி பிசி நம்பர் 2 அந்த டேட்டாவை ரிஜெக்ட் பண்ணும், பிசி நம்பர் 3 அந்த டேட்டாவை ரிஜெக்ட் பண்ணும், பிகாஸ் தேர் மேக் அட்ரஸ் இஸ் நாட் 4444. ஓகே, அதுக்கப்புறம் பிசி நம்பர் 4 மட்டும் தான் அந்த டேட்டாக்கு ரிப்ளை பண்ணும். ரிப்ளை பண்ணும்போது சோர்ஸ் மேக் என்ன இருக்கும்? பிசி நம்பர் 4 ஓட மேக் அட்ரஸ். டெஸ்டினேஷன் மேக் வந்து பிசி 1 ஓட மேக் அட்ரஸ். கரெக்ட். அதுக்கப்புறம் இந்த டேட்டா வந்து ஸ்விட்சுக்கு சென்ட் ஆகும். சென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்விட்ச் வந்து அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணும். ரிசீவ் பண்ணும்போது அது என்ன பார்க்கறது? சோர்ஸ் மேக். அந்த சோர்ஸ் மேக் அதோட மேக் அட்ரஸ் டேபிள்ல இருக்கா? இல்ல. ஸோ அது வந்து இங்க எப்படி நோட் பண்ணி வச்சுக்கிறது? எந்த இன்டர்ஃபேஸ்ல ரிசீவ் ஆயிருக்கு? இன்டர்ஃபேஸ் நம்பர் 4ல ரிசீவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த டெஸ்டினேஷன் மேக் பத்தி தெரியுமா? தெரியும். அந்த டெஸ்டினேஷன் மேக் ரீச் பண்ணணும்னா எந்த எக்ஸிட் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்றது? இன்டர்ஃபேஸ் நம்பர் 1. ஸோ இப்போ டேட்டா வந்து பிசி நம்பர் 1க்கு டைரக்டா ஃபார்வர்ட் ஆகுது, ப்ராட்காஸ்ட் ஆகாம டைரக்டா ஃபார்வர்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஃபார்வர்டிங் எதுல வந்து ஸோ டெஸ்டினேஷன் மேக் வந்து ஸ்விட்சோட மேக் அட்ரஸ் டேபிள்ல இருக்கு. ஓகே, if the destination MAC is known by the switch, such kind of traffic is called as a unicast. 1-to-1. Source வந்து 4444, destination வந்து 111. அது வந்து unicast. ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? எப்படி ஸ்விட்ச் வந்து டேட்டாவை ரீட் பண்ணுறது, எப்படி ஸ்விட்ச் வந்து டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ணுறது, இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? Okay, no doubt. I'll move ahead. Now, in layer 2 traffic, there are three types of layer 2 traffic. Okay, first வந்து unicast. நம்ம இப்போ வந்து பார்த்தோம். unicast meaning ஒரு சோர்ஸ் இருக்கும், ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு. ஓகே, ஸோ இங்க நம்ம பார்த்தோம்
சோர்ஸ் இருக்கு, டெஸ்டினேஷன் இருக்கு. இது வந்து பார்த்தோம்னா ஒரு யூனிகாஸ்ட். ஓகே, so one to one communication is called as a unicast. Second வந்து broadcast. broadcast source இருக்கும், there will be a source, there will be a destination, but destination macல broadcast வந்து FFFF னா இருக்கு, meaning all the digits வந்து MAC addressல வந்து every digit is going to be FFFF. okay, அதுதான் broadcast. okay, இந்த broadcast MAC address வந்து switch ஓட MAC address tableல இருக்காது. okay, so whenever a switch receives a data with a MAC address of FFFF, it already knows that அது வந்து ஒரு broadcast ஆகும் and it needs to broadcast it out of all the interfaces. அதுதான் broadcast. Third, unknown unicast. unknown unicast அதுல வந்து source இருக்கும், அதுல வந்து ஒரு destination இருக்கு. okay, but in the destination MAC address வந்து is not present in the MAC table. is not present in the MAC table. So நம்ம வந்து இங்க first ஒரு example பார்த்திருந்தோம். switch 1 வந்து PC1 வந்து PC4 க்கு data send பண்ணும்போது இந்த MAC address 4444 இருக்கிற MAC address வந்து switch ஓட MAC address tableல இருக்கல. but in the PC, from this PC's perspective, it is a unicast. okay, it is a unicast from the PC's perspective. why? because இங்க வந்து ஒரு MAC address இருக்கு, source MAC இருக்கு, இங்க வந்து ஒரு destination MAC இருக்கு. okay, so it is basically a one to one communication. okay, but in the destination MAC வந்து switchக்காக unknown ஆகும், because it is not present in the MAC address table of this switch. that is why such kind of traffic is called as an unknown unicast. unknown unicast வந்து is treated as broadcast by a switch. okay, unknown unicast is treated as a broadcast by the switch. broadcast meaning அந்த MAC address வந்து அந்த MAC address வந்து switch ஓட MAC address tableல இல்ல. it is not a complete broadcast where destination MAC வந்து FFFF இருக்கு. it is not. it is unicast. source MAC இருக்கு, ஒரு destination MAC இருக்கு, but இந்த destination MAC வந்து MAC address tableல இல்ல. MAC address tableல இல்லைன்னா switch வந்து அந்த டேட்டாவை broadcast பண்ணுது. அதனாலதான் unknown. what is unknown? destination MAC is unknown, but it is a unicast. so unknown unicast. okay, so three types of traffic: layer 2 traffic, unicast, broadcast, and unknown unicast. okay, ஏதாவது டவுட் இருக்கா இதுல? please ask if any questions. Laksh, destination unknown unicast புரியல எனக்கு. So just okay, சரி, நான் பிராக்டிகல் காமிக்கிறேன் உங்களுக்கு okay. புரியும். PC number 1, PC number 1க்கு நான் ஒரு IP address கொடுக்குறேன். 0.0.0.1. PC number 2, 10.0.0.2. PC number 3, 10.0.0.3.
PC number 4 10.0.0.4. இப்போ ஸோ எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து என்னெல்லாம் எக்ஸாமிஷன் பண்ணிருந்தேன். எல்லா பிசிஸ்க்கு வந்து அவங்களோட MAC address பத்தி தெரியும். PC1 knows about the MAC address of 2, 3 and 4. Similarly, all the PCs they know about each other's MAC address. அதுதான் என்னோட assumption இருந்தது. Okay. With that same assumption, I'm going to do the practical. Also, the switch ஓட MAC address table வந்து empty இருக்கு. இதுதான் என்னோட assumption இருக்கு. So, let me perform few things to make that simulation work. Okay. So, இப்போ switch ஓட MAC address table பார்க்கணும்னா command வந்து show MAC address table. Okay. For now, just do not worry about how did we reach here, what is the CLI, how it looks like. Do not worry. Just understand the concept for now. So நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், ஒரு MAC address tableல ரெண்டு முக்கியமான ஒரு காலம் இருக்கு. அது வந்து MAC address, அதுக்கப்புறம் போர்ட். ஸோ இங்க பார்த்தோம்னா இந்த காலம் வந்து காலம்க்கு கீழே வந்து ஒரு டேட்டா கிடையாது. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், PC1ல இருந்து PC2க்கு பிங் பண்றேன், இல்லைன்னா ஒரு டேட்டாவை சென்ட் பண்றேன். ஓகே. ஸோ PC நம்பர் 2. ஓகே. ஸோ PC நம்பர் 2க்கு சென்ட் பண்ணும்போது இப்போ இங்க பாருங்க, PC1 வந்து ஒரு பாக்கெட்டை ஜென்ரேட் பண்ணிருக்கு, இல்லைன்னா ஒரு டேட்டாவை ஜென்ரேட் பண்ணிருக்கு. ஓகே. இந்த டேட்டாவை ஓபன் பண்ணி பார்ப்போம். இங்க பாருங்க, அவுட் பவுண்ட் PDU டீடைல்ஸ். அவுட் பவுண்ட் மீனிங் அவுட் பவுண்ட், இந்த பிசில இருந்து அவுட் கோயிங் டேட்டா என்ன இருக்கு அது வந்து இப்படி பார்க்கலாம். So we will concentrate only on the first header. அது வந்து Ethernet header, layer 2 header. Okay. So destination address, நான் வந்து என்ன சொல்லிருந்தேன், all the PCs they know about each other's MAC address. Okay. So இது வந்து PC2 ஓட MAC address, இது வந்து PC1 ஓட MAC address. So destination MAC address, source MAC address. Okay. So பார்த்தோம்னா இது வந்து unicast. Destination MAC இருக்கு, source MAC இருக்கு, இது வந்து unicast. ஓகே. ஸோ இந்த டேட்டா இப்போ வந்து switch 1க்கு வருது. ஓகே. ஓகே. switch 1க்கு ரிசீவ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், ஸ்விட்சுக்கு டேட்டா ரிசீவ் ஆகும்போது ஸ்விட்ச் வந்து என்ன பண்ணுறது, ஸ்விட்ச் வந்து ஃபர்ஸ்ட் ரிசீவ் ஆன டேட்டால MAC அட்ரஸ் ரீட் பண்ணுறது. MAC அட்ரஸ் ரீட் பண்ணிட்டு அப்புறம் அது வந்து அதை நோட் பண்ணி வச்சுக்கிறது. ஷோ MAC அட்ரஸ் டேபிள். ஸோ பாருங்க என்னெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கு. சோர்ஸ் MAC என்ன இருந்தது அதுல, இந்த டேட்டால PC1 source MAC வந்து address 422A. Okay, 422A. So 422A இந்த இன்டர்ஃபேஸ்ல ரிசீவ் ஆயிருக்கு, 0/1ல ரிசீவ் ஆயிருக்கு. So it made a note of that. Okay, I have received a packet.
அதுல வந்து சோர்ஸ் மேக் அட்ரஸ் வந்து 422 இருக்கு. அது வந்து 0/1ல ரிசீவ் ஆயிருக்கு. இது வந்து நோட் பண்ணி வச்சுண்டாச்சு. நெக்ஸ்ட் பண்ணுறது, இந்த டெஸ்டினேஷன் மேக்கை ரீட் பண்ணுறது D78C. D78C அதோட மேக் அட்ரஸ் டேபிள்ல இருக்கா? இல்ல. சோ இதுதான் ஃபார் திஸ் ஸ்விட்ச் இட் இஸ் an unknown unicast. ஒரு மேக் அட்ரஸ் இருக்கு, சோர்ஸ் மேக் இருக்கு, டெஸ்டினேஷன் மேக் இருக்கு. சோ டெஸ்டினேஷன் மேக் இருக்கு, சோர்ஸ் மேக் இருக்கு. பட் இந்த டெஸ்டினேஷன் மேக் வந்து ஸ்விட்சுக்கு தெரியாது. So it does not know where to send the data. Okay, where to forward the data. So switch வந்து என்ன பண்றது, அந்த டேட்டாவை ப்ராட்காஸ்ட் பண்ணுறது. பாருங்க, எல்லா பிசிஸ்க்கு அந்த ஸ்விட்ச் வந்து அந்த டேட்டாவை ப்ராட்காஸ்ட் பண்ணுது. ஆப்வியஸ்லி பிசி நம்பர் 3, பிசி நம்பர் 4 அந்த டேட்டாவை ரிஜெக்ட் பண்றது. ஏன் ரிஜெக்ட் பண்றது? பிகாஸ் டெஸ்டினேஷன் மேக் வந்து பிசி 3 பிசி 4 கிடையாது. ஓகே, பிசி 2 மட்டும் அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணுறது. ரிசீவ் பண்ணும்போது பிசி 2 என்ன பாக்குறது? இன்பவுண்ட், இன்கமிங் டீடைல்ஸ். அது வந்து அதோட மேக் அட்ரஸ் பாக்குறது. அது வந்து ஏதோ ஒரு டிவைஸ்ல இருந்து வந்திருக்கு, அதோட சோர்ஸ் அட்ரஸ் வந்து இதா. அதுக்கப்புறம் பிசி வந்து என்ன பண்ணும், பிசி 2 வந்து என்ன பண்ணும், இந்த டேட்டாக்கு இல்லைன்னா இந்த ரிக்வெஸ்ட்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். ரெஸ்பாண்ட் பண்ணும்போது அப்படியே பாருங்க, அப்படியே அவுட்பவுண்ட்ல பாருங்க, D7 D8C வந்து டெஸ்டினேஷன் மேக்கா இருந்தது, அது வந்து இப்போ சோர்ஸ் மேக்கா மாறிடுச்சு. ஏன்? பிகாஸ் திஸ் இஸ் தி சோர்ஸ் மேக் ஆஃப் பிசி நம்பர் 2. இது வந்து டெஸ்டினேஷன் மேக் ஆஃப் பிசி நம்பர் 1. ஓகே, இப்போ பிசி 2 வந்து அந்த டேட்டாவை ஸ்விட்ச்க்கு ஃபார்வர்ட் பண்ணுது. அகைன் ஸ்விட்ச் அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றது, சோர்ஸ் மேக்கை ரீட் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த இன்டர்ஃபேஸ்ல ரிசீவ் ஆயிருக்கு அதுவும் நோட் பண்ணுது. ஸோ D78C அது வந்து பிசி 2 மேக் அட்ரஸ். அது வந்து எந்த இன்டர்ஃபேஸ்ல ரிசீவ் ஆயிருக்கு அதுவும் வந்து பிசி, அதுவும் வந்து ஸ்விட்ச் வந்து நோட் பண்ணி வச்சுட்டாச்சு. நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் மேக். டெஸ்டினேஷன் மேக் வந்து என்ன இருக்கு, 422A. 422A அது வந்து அதோட மேக் அட்ரஸ் டேபிள்ல இருக்கா? இருக்கு. 422 அதோட மேக் அட்ரஸ்ல இருக்கு. இந்த 422 ரீச் பண்ணணும்னா எந்த இன்டர்ஃபேஸ் வழியா அந்த டேட்டாவை சென்ட் பண்ணணும்? 0/1. ஓகே, சோ இப்போ ப்ராட்காஸ்ட் பண்ணாம ஸ்விட்ச் வந்து இந்த டேட்டாவை யூனிகாஸ்ட், அது PC1 மட்டும் தான் ரிசீவ் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா PC1ம் PC2க்கு நடுவுல போகிற எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து யூனிகாஸ்டா தான் போகும். பிகாஸ் now the switch knows the MAC address of PC number 1, it knows the MAC address of PC number 2. So whatever communication which happens between the two PCs is now a unicast for the switch. Okay, இது என்ன நடந்திருக்கு? So this is how the switch basically works. When it receives the data, it makes a note of the source MAC address. அதுக்கப்புறம் source MAC address இன்டர்ஃபேஸ் நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் மேக்கை ரீட் பண்ணுது. டெஸ்டினேஷன் மேக் அதோட மேக் அட்ரஸ் டேபிள்ல இல்லைன்னா அது வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுது. டெஸ்டினேஷன் மேக் வந்து அதோட மேக் அட்ரஸ் டேபிள்ல இருக்குன்னா இப்போ அந்த ஸ்விட்ச் வந்து யூனிகாஸ்ட் பண்ணும். ஓகே, I cannot show you a broadcast because FFFF வந்து ஸ்பெசிபிக்கா அந்த டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ்ல இருக்கு. இங்க வந்து நம்ம வந்து என்ன பார்த்தோம், மேக் அட்ரஸ்ல வந்து இந்த மாதிரி டேட்டா இருந்தது. பட் ப்ராட்காஸ்ட்ல வந்து என்ன இருக்குன்னா இந்த எல்லா டிஜிட்ஸுமே வந்து FFFF இருக்கு. So FFFF main will not be present in the MAC address table. It is by default. ஸ்விட்ச்க்கு வந்து தெரியும் MAC addressல வந்து FFFF இருக்குன்னா அது வந்து ப்ராட்காஸ்ட் ஆகும். It needs to broadcast it out of all the interface. So these are the 3 types of traffic in layer 2 switch: unicast, broadcast, and unknown unicast. Okay, any question?
லக்ஷ் ஒரு கொஸ்டின் இருக்கு. ம் நம்ம எல்லா பிசிக்கும் அது அதோட மேக் அட்ரஸ் தெரியும் நீங்க சொன்னீங்களா? அது ஒரு அஜம்ஷன் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஸோ அது கரெக்ட். அது எப்படி தெரியும்? ஜஸ்ட் நம்மளே அசியூம் பண்ணிக்கிறோம். அது நான் வந்து ஏன் ஓகே, யூஸ்வலி என்ன ஆகும்னா பிசிஸ்க்கு வந்து தே வில் நாட் நோ அபவுட் ஈச் அதர்ஸ் மேக் அட்ரஸ். ம் ஆப்வியஸ்லி பிசி ஒனுக்கு வந்து பிசி டூட மேக் அட்ரஸ்க்கு ஆப்வியஸ்லி தெரியாது. ஸோ பிசி ஒன் வந்து என்ன பண்ணும்னா ஒரு ஆர்ப் ஜென்ரேட் பண்ணும். ஓகே we'll discuss about ARP later, ஷூர். but it will generate ARP. ஓகே Okay, ARP generate பண்ணிட்டு அப்புறம் PC1 will know about PC2's MAC address. காட் இட். Okay, similarly PC2க்கு வந்து suppose PC1க்கு வந்து 4க்கு டேட்டா சென்ட் பண்ணணும்னா PC1 வந்து ARP generate பண்ணும். அதுல இருந்து PC4ஓட MAC address தெரிஞ்சிடும். PC1 வந்து PC3க்கு PC3 கூட கம்யூனிகேட் பண்ணணும்னா ARP generate பண்ணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் அதுதான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணிருந்தேன்னா எல்லா பிசிஸ்க்கு நடுவுல ஒரு பிங் ஜென்ரேட் பண்ணி. பிங் ரெஸ்பான்ஸ் நீங்க ஜெனரேட் பண்ணீங்க. ஆமா, பிங் ஜென்ரேட் பண்ணும்போது இவங்க இந்த 4 பிசிஸ் வந்து ஆர்ப் ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. ஓகே ஆர்ப் ஜென்ரேட் பண்ணால அவங்களுக்கு வந்து தே நோ அபவுட் ஈச் அதர்ஸ் மேக் அட்ரஸ். ஓகே அண்ட் தென் வாட் ஐ டிட், ஐ ஜஸ்ட் if I want, I can just erase the MAC address of switch, clear MAC address table. இப்படி பண்ணேன்னா show MAC address இப்போ பண்றேன், ஒரு MAC addressம் இருக்காது. So I can exactly simulate what I was teaching. காட். Okay, so usually PCஸ்க்கு வந்து அவங்களோட MAC அட்ரஸ் தெரியாது. ஸோ அதுக்காக அவங்க வந்து ஒரு ஜெனரேட் பண்ணி அவங்க ஆர்ப் learn ஜென்ரேட் பண்ணி MAC லேர்ன் பண்ணிப்பாங்க. ஓகே ஓகே, ஆல்ரைட். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த ஸ்விட்சோட சிஎல்ஐல இருக்கும். ஓகே, ஸோ ஓகே, ஸோ நீங்க வந்து ஒரு ஸ்விட்சை பவர் ஆன் பண்ணும்போது, பவர் ஆன் பண்ணிட்டு அதோட சிஎல்ஐ லாகின் பண்ணும்போது, சிஎல்ஐ எப்படி லாகின் பண்ணுவோம் நான் அது அப்புறமா சொல்றேன். ஓகே உங்களுக்கு வந்து சப்போஸ் ஒரு பிசில இருந்து ஒரு ஸ்விட்சோட சிஎல்ஐ பிசிக்கலி லாகின் பண்ணணும்னா எப்படி பண்ணுவோம் ரியல் டைம்ல, அது அப்புறமா சொல்றேன். பட் சிஎல்ஐ கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். ஸோ இது வந்து இந்த ஸ்விட்ச் நம்பர் 2ஓட கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். ஸோ பவர் ஆன் பண்ணும்போது நம்ம வந்து நம்மளோட லெனோவோ லேப்டாப் இல்லைன்னா நம்ம வந்து பழைய நம்மளோட ஓல்டு பிசிஸ் வந்து பவர் ஆன் பண்ணும்போது இங்க வந்து ஒரு இன்டெலோட ஸ்டார் சிம்பிள் எல்லாம் வந்துருக்கு. அதே மாதிரி ஸ்விட்சை பவர் ஆன் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு லாக்ஸ் எல்லாம் காமிக்கும். ஸோ லாக்ஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம் இது வந்து எந்த மாதிரி ஸ்விட்ச், அந்த ஸ்விட்சோட மாடல், ஸ்விட்ச் வந்து எந்த சாஃப்ட்வேர் வெர்ஷன் ரன் பண்ணுறது, அந்த சாஃப்ட்வேர் அதுல வந்து எவ்வளோ என்ன இந்த ப்ராசஸர் ரன் ஆகுறது, இதெல்லாம் பார்க்கலாம். பட் அகெயின் from a CCNA point of view, it is not important to learn. It just for a network, as a network engineer, it is just important to know. Okay, அதுக்கப்புறம் நீங்க வந்து இது ஸ்விட்ச் வந்து பூட் ஆகுறது அதோட இன்ஃபர்மேஷன் ஆகும். ஸோ அகெயின் இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் டு நோ. ஓகே, அதுக்கப்புறம் பூட் ஆகும்போது ஸ்விட்ச் வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் காமிக்கும். ஸோ this is few important information to know. So in the switchல boot ஆனதுக்கு அப்புறம் it is showing it has 24 fast ethernet interfaces. நம்ம வந்து நேத்து fast ethernet wire பத்தி பார்த்தோம். So in the switchல there are 24 fast ethernet interfaces. There are 2 gigabit ethernet interface. Then there is one virtual ethernet interface. There are in total 27 interfaces in this switch. அதுக்கப்புறம் இந்த ஸ்விட்சோட மேக் அட்ரஸ் என்ன ஆகும்? ஓகே, அதுக்கப்புறம் அதோட மதர் போர்டு சீரியல் நம்பர் என்ன ஆகும், பவர் சப்ளையோட சீரியல் நம்பர் என்ன ஆகும், இதெல்லாம் நம்ம வந்து இங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து ஏன் இம்பார்ட்டன்ட்? பிகாஸ் சப்போஸ் இந்த ஸ்விட்ச் வந்து இந்த ஸ்விட்ச்ல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா நீங்க வந்து சிஸ்கோட சப்போர்ட் டீமை கால் பண்ணும்போது இந்த சப்போர்ட் டீம் வந்து இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் கேட்கும். அந்த ஸ்விட்சோட பவர் சப்ளை சீரியல் நம்பர் என்னாக்கும், மதர் போர்ட் சீரியல் நம்பர் என்னாக்கும்,
system serial number ஆக்கும் என்ன ஆக்கும். So with this they will be able to identify the exact model of your switch, what version is it running, etc. All that information they can fetch. So you need to provide these information to the Cisco team, but it's again for our information also it is useful. Okay, இங்க வந்து பார்க்கலாம் இது வந்து இந்த ஸ்விட்சோட எக்ஸாக்ட் மாடல் என்ன, மாடல் நம்பர் பார்க்கலாம், சாஃப்ட்வேர் வெர்ஷன் பார்க்கலாம். ஓகே, அந்த சாஃப்ட்வேர்ல எந்த மாதிரி இமேஜ் ரன் ஆகுறது, அந்த இமேஜோட நேம் என்ன ஆகும், இதெல்லாம் இங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ பண்ணதுக்கு அப்புறம் பீட்டா ரவுட்டர் பி இட் அ ஸ்விட்ச் இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் வரும். press return to get started இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் வரும். return meaning press enter. enter press பண்ண உடனே you will get such a prompt, switch with a greater than or less than symbol, whatever you want to assume, switch greater than symbol. So this in the mari this particular prompt is called as execution user mode. If I'm not wrong, it is called as a user mode. Let me confirm. I'll confirm it tomorrow. Okay, I think so. It is called as a user mode. Okay, it is called as a user mode. Now, why is it called a user mode? ஏன்னா இந்த மாதிரி இந்த ப்ராம்ப்ட்ல வந்து as a network engineer எனக்கு வந்து ரொம்ப limited access கிடைக்கும். Okay, I can only have a read access. Read only access தான் எனக்கு இருக்கு. Write access கிடையாது, edit access கிடையாது, read write access கிடையாது, எதுவுமே கிடையாது. Only read access. So I can run only few show commands. Okay, so what is a show command? எனக்கு வந்து இந்த switchல என்னெல்லாம் outputs வேணும், இந்த MAC address எனக்கு வந்து MAC address பார்க்கணும், இல்லைன்னா இன்டர்ஃபேஸ் பார்க்கணும், இல்லைன்னா IP address பார்க்கணும், இல்லைன்னா VLANs பார்க்கணும், அதெல்லாம் பார்க்கணும்னா show command. ஓகே, show command யூஸ் பண்ணுவேன். show command யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒரு question mark போடுறேன். question mark enter பண்ணதுக்கு அப்புறம் I will be getting lot of outputs. This question mark shows that show syntax க்கு அப்புறம் you have these many syntaxes which you can enter. Show ARP, show CDP, show clock, show crypto, show DTP, show ether channel, show history, show LLDP, show MAC address, show VLAN. So after show command நீங்க வந்து இதெல்லாம் syntaxes enter பண்ணலாம். That is what the question mark shows. Okay, so show க்கு அப்புறம் நான் வந்து suppose MAC address போடுறேன். MAC பண்ணிட்டுக்கு அப்புறம் if I keep pressing tab, I am currently pressing tab continuously. Okay, tab வந்து என்ன பண்ணும்னா tab will auto complete my syntax. Okay, tab will auto complete my syntax. இங்க பார்த்தோம்னா tab is not auto completing my syntax because again நான் வந்து ஒரு question mark போடுறேன். question mark போடும்போது MAC லேந்து there are two types of syntaxes. It is show MAC and it is show MAC address table. So which syntax you want to use switch க்கு வந்து தெரியாது. அதனால switch வந்து என்னோட இந்த syntax-ஐ auto complete பண்றது இல்ல. Now எனக்கு வந்து MAC address table பார்க்கணும். So if I press hyphen press பண்ணிட்டுக்கு அப்புறம் I can type the whole thing. Sorry, MAC address table. இந்த மாதிரி I can type the whole thing or show MAC hyphen press hyphen type பண்ணிட்டுக்கு அப்புறம் tab press பண்றேன். tab press பண்ணும்போது it will auto complete the whole syntax. Show MAC hyphen tab, it will complete the whole syntax. அதே மாதிரி நான் வந்து show command வச்சுட்டு வேற நிறைய இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். show interfaces. Okay, so show interfaces int tab. When I press int tab, int க்கு அப்புறம் ஒரே ஒரு syntax தான் இருக்கு. It just has one single syntax which starts with in. So அதனால it is able to
auto complete the whole syntax. Show interfaces. When I press enter, it will show me the information of all the interfaces. I'm not going to go deeper into these output for now. Okay, but show command vechittu you can look into the details of the switch. Okay, so this is called as a user mode. Okay, user mode la na enna sollirundhen, you have limited access. So why is there a need of limited access? As a network engineer, we should have the full access of the switch. ஏன் வந்து limited access எல்லாம் கொடுக்கிறோம்? So suppose நீங்க வந்து ஒரு கஸ்டமர், உங்களோட நெட்வொர்க்ல வந்து சென்சிட்டிவ் டேட்டாஸ் இருக்கு அண்ட் ஏதோ அந்த ஸ்விட்ச்ல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கு அண்ட் யூ ஆர் கான்டாக்டிங் தி சப்போர்ட் டீம். ஸோ சப்போர்ட் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணும்போது யூ ஆர் ஸ்கேர்ட் தட் சப்போர்ட் டீம் வந்து அந்த சென்சிட்டிவ் டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். யூ டு நாட் வாண்ட் தட். அதனால நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா சப்போர்ட் டீமுக்கு லிமிட்டட் ஆக்சஸ் மட்டும் தான் கொடுப்பீங்க. ஸோ யூசர் மோட்ல அந்த லிமிட்டட் ஆக்சஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ ஷோ கமாண்ட் show, so support team can check only these information. Show ARP, show CDP, show LLDP, show MAC address, show VLAN, show VTP. இந்த மாதிரி information மட்டும் தான் collect பண்ண முடியும். And it is also very limited for a from a security point of view. Okay. Now, அதுக்கப்புறம் if I want a better access, எனக்கு வந்து user modeல read access மட்டும் தான் இருக்கு. I want read access, I want write access, I want read write access both. Okay, வேணும்னா நான் என்ன பண்ணலாம்? So question mark இங்க பண்றேன். question mark பண்ண உடனே இங்க வந்து எனக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. So enable. So நான் வந்து என்ன பண்றேன்? I will type enable. Okay, enable type பண்ண உடனே you will see a change in the syntax or the prompt. இங்க வந்து switch greater than symbol இருந்தது, இங்க இப்போ switch hashtag னு வந்துச்சு. switch hashtag. This is called as the where is enable? Privileged mode. This is called as a privileged mode. Privileged mode meaning you are privileged. உங்களுக்கு வந்து நிறைய access இருக்கு. Okay, let me just compare the command show. இங்க பாருங்க, you have a lot more access. Look at the list of show commands. So you have more access. Privilege la neenga vandu you can read the data, you can write the data also. Write meaning you can update the commands, you can configure the switch. Okay, so show க்கு பதிலா நான் வந்து சும்மா ஒரு question mark கொடுப்பேன். So question mark கொடுத்துட்ட உடனே you can use these commands in the enable, in the execution mode. So mostly நம்ம வந்து எப்பவுமே show command கொடுப்போம், இல்லைன்னா configure கொடுப்போம். Every time you log into a switch or you log into a router in the execution mode, நீங்க வந்து எப்பவுமே configure தான் பண்ணுவீங்க. switch வந்து இல்லைன்னா router வந்து நீங்க வந்து configure பண்ணுவீங்க எப்பவுமே. So either you will start with show or you will start with configure. Okay, so this is a bit about the switches CLI. Okay, now இப்போ வந்து எனக்கு வந்து இந்த switch ஓட host name change பண்ணணும். host name meaning இந்த ஹேஷ்டேக்கு முன்னாடி இருக்கிற நேம், அதுதான் host name. So எனக்கு வந்து இந்த switch ஓட host name change பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? So I want to configure a different host name for the switch. I want to configure a different host name for the switch. அதுக்கு நான் வந்து என்ன பண்ணணும்? So I need to configure. So நான் வந்து configure நான் கொடுப்பேன். configure அதுக்கப்புறம் terminal. configure terminal meaning நீங்க வந்து you are entering the configuration terminal mode. இது enter பண்ண உடனே you can see the change. Previously it was switch hashtag, now it is switch config hashtag in the brackets. switch config hashtag. Okay,
This is the one of the visible difference, which means நீங்க வந்து you are in the configuration terminal. Okay, you want to change the host name. இப்போ host name change பண்ணணும், so just do a host name. Okay, host, and I pressed tab, it auto completed this syntax. host name, அதுக்கப்புறம் question mark கொடுக்கிறேன். question mark கொடுக்கும்போது it is asking you can write any word. Okay, any word. so நான் வந்து எழுதுறேன் ccna example, ccna. so enter பண்ண உடனே பாருங்க இந்த ஸ்விட்சோட ஹோஸ்ட் நேமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்விட்ச் வந்துட்டு நான் வந்து ஹோஸ்ட் வந்து சிசிஎன்ஏன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்லி மை ஸ்விட்சோட ஹோஸ்ட் நேம் வந்து சிசிஎன்ஏன்னு சேஞ்ச் ஆயிருக்கு. சிசிஎன்ஏ இதே மாதிரி நான் வந்து இந்த ஹோஸ்ட் நேமை திரும்பியும் சேஞ்ச் பண்ணலாம். ஹோஸ்ட் நேம் ஸ்விட்ச். ஸோ இது வந்து மறுபடியும் ஸ்விட்சா சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ this is very small thing. Okay, so நான் வந்து என்ன சொல்லி கொடுத்திருக்கேன் இன்னைக்கு, first of all show MAC address table. show MAC address table எப்படி பார்க்கிறது, ஒரு switch-ஓட MAC address table எப்படி பார்க்கிறது. now anyway உங்களுக்கு வந்து இந்த configuration mode-ல இருந்து வெளியில வரணும். so you will write exit. so you can see அது வந்து exit ஆயிருக்கு, அந்த configuration mode-ல இருந்து exit ஆயிருக்கு. exit ஆனதுக்கு அப்புறம் you are saying show MAC address table. you can see the MAC address table. currently அந்த MAC address table வந்து empty ஆயிருக்கு, அந்த டேபிள்ல எதுவுமே இல்லை. now use of arrow keys, நம்மளோட கீபோர்ட்ல arrow keys இருக்கு. அந்த arrow keys நான் வந்து up, if I'm pressing the up arrow key, அது வந்து என்ன ஷோ பண்ணும்னா previously executed command. so நான் வந்து என்ன எக்ஸிக்யூட் பண்ணிருந்தேன் இதுக்கு முன்னாடி, show MAC address table எக்ஸிக்யூட் பண்ணிருந்தேன். நான் இப்போ வந்து up arrow key press பண்றேன்னா MAC address table, அதுக்கப்புறம் நான் வந்து up arrow key press பண்றேன்னா show MAC address table காமிக்கிறது, because that was the previously executed command. நான் மறுபடியும் வந்து up arrow key பண்றேன். up arrow key பண்ணும்போது MAC address tableக்கு முன்னாடி எக்ஸிக்யூட் ஆன command அது வந்து configure terminal இப்படின்னு காமிக்கும். மறுபடியும் up பண்றேன், அதுக்கு முன்னாடி வந்து enableனா டைப் பண்ணிருந்தேன், அதுக்கு முன்னாடி show interfaces, அதுக்கு முன்னாடி மறுபடியும் show MAC address table, show இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. so the first command நான் வந்து டைப் பண்ணது வந்து show ஆகும். so up arrow key வச்சுட்டு நீங்க வந்து previously executed commands வந்து பார்க்கலாம். down arrow key press பண்ணும்போது it will come back to the latest configuration. showக்கு அப்புறம் show MAC address table execute பண்ணினேன், அதுக்கப்புறம் show interfaces, enable command, configuration terminal, அதுக்கப்புறம் show MAC address table, அதுக்கப்புறம் எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணலாம். so these are the uses of up arrow key and down arrow key. நீங்க வந்து மறுபடியும் show MAC address table இப்படி வந்து டைப் பண்ண தேவையில்லை. show MAC address table இந்த மாதிரி டைப் பண்ண தேவையில்லை. up arrow key யூஸ் பண்ணி நீங்க வந்து அந்த கமாண்டை மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா இதுல? I think you guys already know about this. hello. Yes, Laksh. right. hey, hi Vignesh. Hello, Lakshmi. hi. okay, so MAC address IHC MAC address table. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோம், நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்விட்ச் யூஸ் பண்ணி எப்படி டேட்டா ஃபார்வர்ட் ஆகுறது இது பார்த்தோம். கரெக்டா? இப்போ 2 ஸ்விட்ச் இருக்குன்னா எப்படி டேட்டா ஃபார்வர்ட் ஆகும் பார்ப்போம். இது வந்து ஸ்விட்ச் நம்பர் 1, இது வந்து ஸ்விட்ச் நம்பர் 2. ஓகே, பிசி நம்பர் 1, பிசி நம்பர் 2, பிசி நம்பர் 3, PC number 4, PC number 5, PC number 6. Okay.
Again, assuming all the PCs, they know about each other's MAC address. Okay, PC1 ஓட MAC address வந்து 1111, PC2 ஓட வந்து 222, PC3 333, 444, 555, 666. Okay, இது வந்து interface number 1, interface number 2, interface number 3, interface number 4, இது வந்து interface number 5, இந்த interface number 5, interface number 6, interface number 4, 6, 7. Okay, இதுதான் switchum switchoட interface numbers. MAC address வந்து மறுபடியும் சொல்றேன், PC1 ஓட MAC address வந்து 111, 222, 333, 44, 55, 66 அது மாதிரி. ஓகே, ஸோ இப்போ PC1 வந்து PC6க்கு டேட்டா சென்ட் பண்றது. சோர்ஸ் மேக்ல வந்து என்ன இருக்கு? சோர்ஸ் மேக்ல 1111 இருக்கு. ஓகே, டெஸ்டினேஷன் மேக், டெஸ்டினேஷன் மேக்ல வந்து 6666 இருக்கு. ஓகே, இதுதான் அந்த டேட்டால இருக்கிற இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து switch 1க்கு ரிசீவ் ஆகிறது. ஸோ அகெயின் we are assuming switch 1 switch 2 MAC address table வந்து completely empty இருக்கு. Okay, so this is MAC and this is port number or interface number of switch number 1. இது வந்து MAC, இது வந்து port number for switch number 2. Okay, so PC1 இருந்து அந்த டேட்டா வந்து switch 1க்கு ரிசீவ் ஆகுது. ரிசீவ் ஆகும்போது switch வந்து ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்றது? சோர்ஸ் மேக். சோர்ஸ் மேக் அதோட MAC address டேபிள்ல இருக்கா இல்லையா? இல்ல. ஸோ அது வந்து இப்படி நோட் பண்ணி வச்சுக்கிறது. இந்த இன்டர்ஃபேஸ்ல ஹிட் ஆயிருக்கு, இன்டர்ஃபேஸ் நம்பர் 1ல ஹிட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் மேக் அதோட MAC address டேபிள்ல இருக்கா? இல்ல. ஸோ வாட் இஸ் இட் கோயிங் டு டூ? இட் இஸ் an unknown unicast. ஓகே, யூனிகாஸ்ட் மீனிங் ஒரு சோர்ஸ் மேக் இருக்கு, ஒரு டெஸ்டினேஷன் மேக் இருக்கு. பட் அந்த டெஸ்டினேஷன் மேக் வந்து ஸ்விட்சோட MAC address டேபிள்ல இல்ல. ஸோ unknown unicast is treated as a broadcast. இது நம்ம வந்து பார்த்தோம். ஸோ switch 1 வந்து அந்த டேட்டாவை switch PC number 2, PC number 3, அதுக்கப்புறம் இந்த இன்டர்ஃபேஸ் மூலமா switch number 2க்கும் சென்ட் பண்ணும். switch number 2க்கு அந்த டேட்டா ரிசீவ் ஆகுது. ரிசீவ் ஆகும்போது switch number 2 ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்? அந்த டேட்டால சோர்ஸ் மேக் ரீட் பண்ணுறது. அதோட சோர்ஸ் மேக் அதோட MAC address டேபிள்ல இருக்கா இல்லையா? இல்ல. ஸோ அது வந்து இப்படி நோட் பண்ணி வச்சுக்கிறது. எந்த இன்டர்ஃபேஸ்ல ரிசீவ் ஆயிருக்கு? இன்டர்ஃபேஸ் நம்பர் 7ல ரிசீவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் மேக். டெஸ்டினேஷன் மேக் அதோட MAC address டேபிள்ல இருக்கா? இல்ல. ஸோ ப்ராட்காஸ்ட் பண்ணுறது. ப்ராட்காஸ்ட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி PC நம்பர் 2, PC நம்பர் 3, PC நம்பர் 5 அண்ட் PC நம்பர் 4 அந்த டேட்டாவை ரிஜெக்ட் பண்றது. பிகாஸ் டெஸ்டினேஷன் மேக் வந்து 6666 கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் PC நம்பர் 6க்கு அந்த டேட்டா ரிசீவ் ஆயிருக்கு. PC நம்பர் 6 இப்போ அந்த டேட்டாக்கு ரெஸ்பாண்ட் பண்றது. சோர்ஸ் மேக் வந்து 6666, டெஸ்டினேஷன் மேக் வந்து 1111. ஓகே, அதுக்கப்புறம் இந்த டேட்டா வந்து switch 2க்கு ரிசீவ் ஆகுது. switch 2 வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? சோர்ஸ் மேக்கை ரீட் பண்ணும். சோர்ஸ் மேக் அதோட MAC address டேபிள்ல இருக்கா இல்லையா? இல்ல. ஸோ இட் மேக்ஸ் அ நோட் ஆஃப் இட். எந்த இன்டர்ஃபேஸ்ல ரிசீவ் ஆயிருக்கு? இன்டர்ஃபேஸ் நம்பர் 6ல ரிசீவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் மேக். டெஸ்டினேஷன் மேக் அதோட MAC address டேபிள்ல இருக்கா? இருக்கு. எந்த இன்டர்ஃபேஸ் மூலமா சென்ட் பண்ணணும்? இன்டர்ஃபேஸ் நம்பர் 7. ஸோ இன்டர்ஃபேஸ் நம்பர் 7 மூலமா அந்த டேட்டாவை வந்து சென்ட் பண்றது. அதுக்கப்புறம் switch 1க்கு ரிசீவ் ஆகிறது அந்த டேட்டா. switch 1 வந்து என்ன பண்ணும்? சோர்ஸ் மேக்கை ரீட் பண்ணும். சோர்ஸ் மேக் வந்து அதோட MAC address டேபிள்ல இல்ல, அதனால அது வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். எந்த இன்டர்ஃபேஸ்ல ரிசீவ் ஆயிருக்கு? இன்டர்ஃபேஸ் நம்பர் 6ல ரிசீவ் ஆயிருக்கு. ஓகே, switch 1 இன்டர்ஃபேஸ் நம்பர் 6ல ரிசீவ் ஆயிருக்கு. இது வந்து 6 இல்ல, ஆக்சுவலி 8. ஓகே, இன்டர்ஃபேஸ் நம்பர் 8ல ரிசீவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த டெஸ்டினேஷன் மேக். இந்த டெஸ்டினேஷன் மேக் அதோட MAC address டேபிள்ல இருக்கா? இருக்கு. எந்த இன்டர்ஃபேஸ் மூலமா சென்ட் பண்ணணும்? இன்டர்ஃபேஸ் நம்பர் 1. ஸோ டேட்டா வந்து இப்போ இப்படி சென்ட் ஆகும். PC நம்பர் 1க்கு சென்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டேட்டா சென்ட் ஆகும்போது அது வந்து unknown unicast சென்ட் ஆகும். unknown unicast which is equivalent to a broadcast. பட்
ரிட்டர்ன் வரும்போது அது வந்து யூனிகாஸ்டா வருது. ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நான் எல்லா பிசிஸ்க்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணேன். 10.0.0.5 10.0.0.6 PC number 7. 10.0.0.7. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வந்து பிசி நம்பர் 5ல இருந்து எல்லா பிசிஸ்க்கு பிங் பண்றேன். ஃபர்ஸ்ட் பிங் 10.0.0.6 பிங் 0.0.7 1 2 and 4. அதுக்கப்புறம் ஸ்விட்சோட மேக் அட்ரஸ் டேபிளை எம்டி பண்றேன். ஷோ மேக் அட்ரஸ் டேபிள் clear MAC address table. Show MAC address table. ஸோ இந்த மேக் அட்ரஸ் நீங்க வந்து பாக்குறீங்க இந்த ஸ்விட்ச் ஒன்ல அது ஒரு மேக் அட்ரஸ் பாக்குறீங்க. அந்த மேக் அட்ரஸ் வந்து இந்த ஸ்விட்சோட இந்த ஸ்விட்ச் 2ஓட 0/4ஓட மேக் அட்ரஸ். ஸ்விட்ச் 1 ஸ்விட்ச் 2 வந்து என்ன கனெக்ட் பண்ணும்போது they will exchange the MAC address or the interface MAC address with each other. ஓகே, அதுதான் இங்க ரிசீவ் ஆகுது, அதுதான் இங்க ஆகுது. ஸோ இங்க நான் வந்து ஹவர் பண்றேன். ஸோ இங்க பார்க்கலாம் 0/ ஷோ இன்டர்ஃபேஸ் பண்றேன். ஷோ இன்டர்ஃபேஸ் பாஸ்ட் எத்தனை 0/4. ஸோ இங்க பார்க்கலாம் 1A04 அது வந்து 0/4ஓட மேக் அட்ரஸ். அது வந்து இங்க வருது 1A04. அதே மாதிரி ஸ்விட்ச் 1ஓட 0/3 ஷோ மேக் அட்ரஸ் டேபிள். ஷோ இன்டர்ஃபேஸ் பாஸ்ட் எத்தனைட் 0/3 0/3 பண்ணும்போது 6603 அதுதான் இங்க பாக்குறோம். ஷோ மேக் அட்ரஸ் டேபிள் 6603. ஸோ
switch 1 switch 2 வந்து அவங்களோட இன்டர்ஃபேஸ் மேக் அட்ரஸஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க? CDP, Cisco Discovery Protocol. அது வந்து அப்புறமா பார்க்கணும். பட் anyhow, they do not know about the PC's MAC address. Their MAC address is completely empty except for their interface MAC address. They do not know about each other's MAC address. So நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா PC1 ல இருந்து PC5 க்கு பிங் பண்றேன். ஓகே, பிங் பண்ணும்போது என்ன ஆகுறது பார்க்கலாம். பிங் 10.0.0.5. PC1 வந்து ஒரு டேட்டாவை கிரியேட் பண்ணிருக்கு. ஒரு பாக்கெட்டை இல்லைன்னா கிரியேட் பண்ணிருக்கு. அதுல வந்து பார்க்கலாம், இது வந்து டெஸ்டினேஷன் மேக். இது வந்து PC5 ஓட மேக் அட்ரஸ். இது வந்து PC1 ஓட மேக் அட்ரஸ். ஓகே, இந்த டேட்டா வந்து ஸ்விட்ச்க்கு ரிசீவ் ஆகுது. ஸ்விட்ச்க்கு ரிசீவ் ஆகும்போது ஸ்விட்ச் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? அதோட மேக் அட்ரஸ், சோர்ஸ் மேக் அட்ரஸ் ரீட் பண்ணும். ஷோ மேக் அட்ரஸ் டேபிள் ரீட் பண்ணிட்டா 422A. 422A வந்து PC1 ஓட மேக் அட்ரஸ். அது வந்து எந்த இன்டர்ஃபேஸ்ல ரிசீவ் ஆயிருக்கு? 0/1ல ரிசீவ் ஆயிருக்கு. கரெக்டா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் மேக் ரீட் பண்ணும். டெஸ்டினேஷன் மேக் B962. B962 அதோட மேக் அட்ரஸ் டேபிள்ல இருக்கா? இல்ல. So it is an unknown unicast and unknown unicasts are treated as broadcast. So என்ன ஆகும்? இந்த switch வந்து அந்த டேட்டாவை broadcast பண்ணும். எல்லா PCஸ்க்கு போகும். PC2, PC4 வந்து அந்த டேட்டாவை ரிஜெக்ட் பண்ணும். ஏன்? பிகாஸ் அவங்களோட மேக் அட்ரஸ் வந்து அந்த மேக் அட்ரஸ் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் கிடையாது. switch 2க்கு ரிசீவ் ஆயிருக்கு. கரெக்டா? switch 2க்கு அந்த டேட்டா ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ switch 2 வந்து என்ன பண்ணும்? அந்த சோர்ஸ் மேக் அட்ரஸ் நோட் பண்ணி வச்சுக்கும். 422A எதுல ரிசீவ் ஆயிருக்கு? 0/4ல ரிசீவ் ஆயிருக்கு. இன்டர்ஃபேஸ் நம்பர் 0/4ல ரிசீவ் ஆயிருக்கு. டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ், இந்த டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் B962 அதோட மேக் அட்ரஸ் டேபிள்ல இல்ல. சோ நேச்சுரலி ஸ்விட்ச் வந்து இந்த டேட்டாவை பிராட்காஸ்ட் பண்ணும். PC நம்பர் 6, PC நம்பர் 7 வந்து அந்த டேட்டாவை ரிஜெக்ட் பண்ணும். ஓகே, PC நம்பர் 5 என்ன பண்ணும்? அந்த டேட்டாக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். கரெக்டா? ரெஸ்பாண்ட் பண்ணும்போது சோர்ஸ் மேக் வந்து அதோட மேக் அட்ரஸ், PC5 ஓட மேக் அட்ரஸ், டெஸ்டினேஷன் மேக் வந்து PC1 ஓட மேக் அட்ரஸ். ஓகே, அந்த டேட்டா வந்து switch 2க்கு ரிசீவ் ஆகுது. switch 2 வந்து என்ன பண்ணும்? சோர்ஸ் மேக்கை ரீட் பண்ணும். சோர்ஸ் மேக்ல என்ன இருக்கும்? PC5 ஓட மேக் அட்ரஸ். கரெக்டா? சோ ஷோ மேக் அட்ரஸ் டேபிள். இப்போ PC5 ஓட 0/1. ஓகே, PC5 ஓட மேக் அட்ரஸ் வந்து B962. அது வந்து 0/1ல ரிசீவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் மேக். டெஸ்டினேஷன் மேக்ல என்ன இருக்கு? 422A. 422A அந்த மேக் அட்ரஸ் வந்து switch 2 ஓட மேக் அட்ரஸ் டேபிள்ல இருக்கா? 422A இருக்கு. சென்ட் பண்ணணும்னா எந்த இன்டர்ஃபேஸ் மூலமா சென்ட் பண்ணணும்? 0/4. ஸோ டேட்டா வந்து 0/4 மூலமா switch 1க்கு வருது. switch 1 வந்து என்ன பண்ணும்? சோர்ஸ் மேக்கை ரீட் பண்ணும். கரெக்டா? சோர்ஸ் மேக் வந்து அதோட மேக் அட்ரஸ் டேபிள்ல இல்லைன்னா அது வந்து நோட் பண்ணி வச்சு. ஸோ இட் நோட்டட் டவுன் PC நம்பர் 5's மேக் அட்ரஸ். அது வந்து 0/3ல ரிசீவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் 422A. அது வந்து PC1 ஓட மேக் அட்ரஸ். அது வந்து எந்த இன்டர்ஃபேஸ் மூலமா சென்ட் பண்ணணும்? 0/1. ஸோ இப்போ switch 1 வந்து PC1க்கு டைரக்டா அந்த டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ணு. ஓகே, எனி கொஸ்டின் ஹியர்? How two switches are working or how switches are talking to each other? Any question? So Lakshmikant, so you've cleared the MAC address table, right? Even if we do, it will automatically learn, right? If the other end interface is connected physically, it should learn automatically, correct? No, it will not. So Okay. here, what is happening between the two switches? They are learning each other's interface MAC address only because of CDP, Cisco Discovery Protocol. We'll talk about that probably later. Got it, yeah. Okay.
they're learning only that MAC address. So switch number 4 here, this switch number 4 is reading 0/3's MAC address. Similarly, switch number 1 here is reading 0/4's MAC address. Okay. Because they're interconnected and Cisco Discovery Protocol is enabled by default on Cisco switches. That is why. Okay. Otherwise, as I said, switches will never learn MAC addresses by themselves. ஸ்விட்சுக்கு வந்து ஒரு டேட்டா ரிசீவ் ஆனாதான் ஸ்விட்ச் வந்து அந்த டேட்டால இருக்கிற சோர்ஸ் மேக் அட்ரஸை ரீட் பண்ணி மேக் அட்ரஸை பாப்புலேட் பண்ணும். ஸோ ஸ்விட்ச்க்கு வந்து ஒரு டேட்டா ரிசீவ் ஆனாதான் அதோட மேக் அட்ரஸ் பாப்புலேட் ஆகும், இல்லைன்னா ஆகாது. ஸோ அதுதான் ஸ்விட்சோட ஒர்க்கிங். Got it. Yeah, Ganesh, you want to say something? Nothing, Lakshay. Actually, I want to say in the earlier cases, we have only one switch. So in that case, after clearing the MAC address, we won't received any MAC address from the PCs. But in case of two switch scenario, because of Cisco Discovery Protocol, we able to receive their own. Yes, only not even their own, that interface MAC. Interface MAC address, correct. Yes. Okay. All right. So with this, I'll stop. And நாளைக்கு வந்து நம்ம வந்து VLANs ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, எப்படி VLANs வச்சு நம்ம வந்து டேட்டாவை செக்ரிகேட் பண்ணலாம், வாட் இஸ் VLANs, வாட் இஸ் ட்ரங்க் போர்ட், ஆக்சஸ் போர்ட், அதெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். Okay, Laksh. Okay, Lakshmikant. Thank you.